நடிகை கௌதமி இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். நீங்கள் பாக்யராஜ் அவர்களுடைய சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, தொடர்ந்து அவரோட பயணம் செஞ்சுருக்கீங்க. அவருடைய இறப்பு இன்றைக்கு உங்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு? அவர் பற்றிய நினைவுகள், அவருக்கான இரங்கல் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அது என்னவா இருக்கும்? வணக்கம்மா. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைன்னு நினைச்சு பார்க்க கூட முடியல. ஏன்னா அவர் இன்னைக்கு நேத்து மட்டும் இல்ல, நான் நடிக்க வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 38 வருஷம் ஆகுது. அந்த ஆரம்ப காலத்துல இருந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பல படங்கள்லயும் அப்புறம் பல இடங்கள்லயும் அவர் சந்திக்கிறதும், ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் விஷ் பண்றதும், இதெல்லாம் தொடர்ந்து ஒரு கான்டாக்ட் இருக்கிறதுனால அவர் எப்பவுமே அதே அளவுக்கு ஆக்டிவா வைட்டலா அதே எனர்ஜியோட அவர் செயல்படுறது தான் நான் பார்த்திருக்கேன். பாக்யராஜ பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அவர் காலத்துக்கும் ஒரு மனிதராக அவர் தன்னை எப்பவுமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவர் இன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவரு 70s ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு விதமான கதைகளை சொல்றது. அதுக்கப்புறம் 80ஸ்க்கு அவர் மாறினாரு. 90s நான் அவர் கூட ஒர்க் பண்ற அந்த காலத்துல அவர் அவருடைய ஸ்டைலும் அவருடைய படங்களும் அவருடைய நடிக்கிறது எல்லாமே. ஆனா த்ரூ அவுட் எவ்ரி திங் பாக்யராஜ் சார் அப்படிங்கிற ஒரு மனிதர் மாறவே இல்லை. நான் லாஸ்டா அவர்கிட்ட பேசின வரைக்கும் அந்த குரலும் அந்த பேசுற விதமும் அந்த ஷார்ப்னஸ் கிளாரிட்டி அதே மாதிரி இருந்தது. இப்போ சமீப காலத்துல அவர் நடிகராக எத்தனையோ படங்கள்ல சிலது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் எனக்கு. அவர் அந்த படத்துல இருக்கிறது எனக்கு தெரியாம படம் பாக்குறப்போ அவர் எதிர்பார்த்து போற படமும் எல்லாத்துலயும் ஒரு பிரைட்னஸும் ஒரு சுவாரஸ்யமும் கொண்டு வரக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவரு. என்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைன்னு சொல்ற அந்த தகவலை கேட்கும் போது முதல்ல மிகவும் அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ப முடியல. ஒரு சில விஷயங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தகவல் தான் இது. மேம், இஃப் ஐம் நாட் ராங், நீங்கள் அவரோட 2 படங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று அவசர போலீஸ் 100, இன்னொன்று ருத்ரா. இந்த 2 படங்களுமே நீங்கள் அவரோட இந்த பயணம் பண்ணும்பொழுது அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? என்ன விஷயங்களை அதிகமாக அவர் உங்களோட பேசுவாங்க? ஆமாங்க, ஏன்னா இந்த 2 படமே என்னுடைய கரியர்ல ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு பண்ணது. அதாவது நான் வளர்ந்து வர்ற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த 2 படங்கள் நான் பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஒரு படத்துல ஃபுல்லா ஆக்ஷனும் ஒரு காமெடியும் ஒரு ஹியூமர் எல்லாமே கலந்த ஒரு படம். இன்னொன்னு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி அதுலயும் ஒரு ஹியூமர் கலந்த ஒரு படம். அவர் ஒரு கோ ஆர்டிஸ்டா நான் பார்த்திருக்கேன், ஒரு டைரக்டரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ் அ ரைட்டர் அவருடைய வசனங்கள் நான் பேசியிருக்கேன். ஸ்கிரீன் பிளேல அவருக்கு இருக்கிற அந்த கமாண்டும் அவருக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குன்னு ஒரு தனி அடையாளமே அவர் பதிச்சிருக்காரு. இது எல்லாமே நேருக்கு நேரம் பார்த்து அவர் கூட ஒர்க் பண்ணி அவர்கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலே ஒரு மிக அருமையான ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு சில கிரியேட்டர்ஸ் அவங்க இருக்கிற அந்த காலத்துக்கு மட்டும்தான் ஒரு ரெலவன்ஸ் இருக்கும், ஒரு பொருத்தம் இருக்கும். இவர் இத்தனை தலைமுறைகள், அதாவது 70கள்ல இருந்து இன்னி வரைக்கும் நாளை வரப்போற அந்த ஜெனரேஷன்ஸ் கூட அவர் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுட்டு அவருடைய ரைட்டிங்காக இருக்கட்டும், அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய டயலாக் எதுவா இருந்தாலும் தன்னை வளர்த்துக்கிட்டே மாத்திக்கிட்டு ரீஇன்வென்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு கிரேட் கிரியேட்டர் அவரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.